அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதில் 14 முதல் 16 வசனங்கள் முடிய. இருக்கும்படிக்கு முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தம் நிறைவேற வசனத்தை பிடித்துக்கொள் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. வாக்குத்தத்தம் நிறைவேற வசனத்தை பிடித்துக்கொள். ஆமாம், எல்லாருமே வாக்குத்தத்தங்களை விரும்புவது உண்டு. வாக்குத்தத்தத்தை அருளுவதிலே நம்முடைய ஆண்டவருக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், வாக்குத்தத்தம் ரொம்ப பிரதானமான ஒன்று. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு சொல்லுவாரானால் அதை செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் பொய் சொல்லுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உன்னை சொன்னால் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை கேளுங்க, ஈசாக்கை கேளுங்க, யாக்கோபை கேளுங்க, மோசையை கேளுங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அழைக்கும் போது வார்த்தையை கொடுத்து கர்த்தர் அழைத்தார், வாக்கை கொடுத்து கர்த்தர் அழைத்தார். ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்கலாமே, கொஞ்சம் பொண்ணை கொடுத்துருக்கலாமே, பொருளை கொடுத்துருக்கலாமே அப்படின்னா இல்லவே இல்லை. வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஒருவேளை கொஞ்சம் பணம் கொடுத்த ஆபிரகாமுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துருந்தா, ஈசாக்குக்கு ஒரு 10 லட்சம் அப்படி கொடுத்துருந்தா, ஒருவேளை அவங்க கொஞ்ச காலம் அதை வச்சு வாழ்க்கை நடத்தியிருப்பாங்க. அது செலவழிந்த பிற்பாடு திரும்பி அவர்கிட்ட தான் நினைஞ்சிருப்பாங்க, வந்து நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பொன்னையோ பொருளையோ கொடுக்காமல் அதற்குரிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு. ஆபிரகாமை அழைக்கும் போது வார்த்தையை கொடுத்தாரு. ஆமாம், ஈசாக்கை அழைக்கும் போது வார்த்தையை கொடுத்தாரு. யாக்கோவை அழைக்கும் போது வார்த்தையை கொடுத்த காரணம் என்ன? அந்த வார்த்தை அவர்களுக்கும் சரி அவர்கள் சந்ததிகளுக்கும் சரி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமாவா இல்லையா? தனிப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, குடும்பத்துக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, ஆமாம், சபைக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. வாக்கு தத்தம் கொடுத்தவர் மாறாத தேவனாய் இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரானால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஆமாவா இல்லையா? வாக்குத்தத்தத்தை வாங்கி அந்த ஒரே நாளில் ஆவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊதிடக்கூடாது. நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஆமாம், ஒரு சிலர் இந்த நாட்களில் பல விதத்தில், ஏன்னா இன்னைக்கு தோத்துறோம் விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னா கையில் எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, யூடியூப்பு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கலன்னு சொல்ல முடியாது. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இப்படி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய அவங்கவுங்க தங்களுடைய திறமைகளெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. பாஸ்டர்மாருங்க நீங்கள் பார்த்துருக்கக்கூடும், அறிந்திருக்கக்கூடும். அதில் ஒரு தேவ மனுஷன் இப்படி பேசுகிறாரு. தோத்திரம் என்ன வாக்கு தத்தங்கிற பேரில் தோத்திரம், அது என்ன வாக்குத்தத்த கார்டு அட்டைகளை வச்சுக்கிட்டு கிளி சோசியம் மாதிரியா செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார். தோத்திரம், அது அவருடைய புரிந்து கொள்ளுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. கைகளை உயர்த்தி. வேதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நல்லா புரியணும். நான் அவர் அப்படி சொன்னதுக்காக ஒருவேளை நீங்களும் கூட பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். உங்களுக்கு தெளிவுக்காக இந்த காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் தோத்திரம் ஆபிரகாமை அழைத்து தோத்திரம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, உன்னை பலத்த ஜாதியாக்குவேன்னு சொல்லி, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னு சொன்னார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அதுபோலவே நீ சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சா உன்னுடைய தகப்பனை ஆசீர்வதிச்ச போல நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு தோத்திரம் ஈசாக்கு சொன்னார்.
யாக்கோபுக்கு நீ போகிற வழியெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து உண்ண உணவு உடுக்க உடை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்து உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை சுகமாய் திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் ஒன்று என்ன செய்ய மாட்டேன். யாருக்கு? யாக்கோபுக்கு. அப்போ இதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் முற்பிதாக்களுக்கும் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் கர்த்தர் சொன்னார். அப்போ அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நீ எடுக்கக்கூடாது. இந்த இப்படி சொல்கிறவனுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆசீர்வாதமும் எனக்குன்னு நினைச்சக்கூடாது. இது பூராமே அவர்களுக்காக சொல்லப்பட்டது, அவர்களுக்காக எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு முழுவதும் நிருபங்கள் தான். ஆமாம், புறஜாதிகளுக்காக நினைச்சப்பட்டது, யூதர்களுக்காகவும் கிரேக்கர்களுக்காகவும் எழுதப்பட்டது. ஏதாவது புரிகிறதா உங்களுக்கு? அதனால் நம்ம ரொம்ப விஞ்ஞானிகளாக நம்ம மாறிடவே கூடாது, ரொம்ப அறிவாரிகளாகவும் மாறிடக்கூடாது. நீதிமானாக இருக்க கர்த்தர் விரும்புகிறாரு. மிஞ்சின நீதிமான அணிஞ்சிடக்கூடாது, அறிவாளிகளாக இருக்கணும். அவன் மிதம் மிஞ்சின அறிவாளிகளாக அணிஞ்சிடக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தர் விரும்புகிறதான ஒரு காரியம். இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சில வாக்குகளை கர்த்தர் வழங்குவார், வார்த்தைகளை கொடுப்பார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படித்தான் அது. அவருக்கு அது கிளி சோசியமாக இருக்குன்னா இருந்துட்டு போகட்டும். அவர் நிறைய பார்த்துருப்பார் போல கிளி சோசியம், அதனால அந்த மைண்ட் அவருக்குள்ளே ஓடுது. இருக்கீங்களா? கையை வைத்துறல சொல்லுங்க. சரி, இப்போ வர்றேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? சபைக்கு கொடுத்துருக்காரு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்துருக்காரு, குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு. இந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. வசனம் ரொம்ப பிரதானமானது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தரா இருக்கிறாரு. வசனத்துக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்குற. ஏசாயா எழுதுவ சொல்லாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனாயிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த பிலிப்பிய திருச்சபைக்கு ஆவியானவர் எழுதுகிற வார்த்தையை பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அல்லேலூயா. அடுத்து பின்னாடி சொல்றாரு, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை வாஞ்ச என்ன? ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக எழும்பணும், எதையாவது ஒன்று செய்யணும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கர்த்தருக்குள்ள நம்ம இருந்தோம்னா இப்படிப்பட்ட வாஞ்ச எண்ணங்கள் வரும். யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீங்க. அல்லேலூயா. தோத்திரம். நீங்களும் நானும் பிரகாசிக்கணும் அப்படின்னு வேதம் விரும்புகிறது, கர்த்தர் விரும்புகிறாரு. விரும்புறீங்களா இல்லையா? ஆண்டவருக்காக பிரகாசிக்கணுங்க. ஒரு மங்கி எறிகிற ஒரு திரியை போல அல்ல. வேதம் சொல்லுது நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை கூட கர்த்தர் அணையாமலும் காக்கிறாராம். ஏன் தெரியுமா? அது இன்னும் பிரகாசம் அடையணும், அது பிரகாசிக்கணும். விளக்கை கொளுத்தி மரக்கால் கீழே வைத்து அதை மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது என்ன செய்யுமா? வெளிச்சம் கொடுக்கும். அப்படின்னா கர்த்தர் உங்களை என்னையும் பிரகாசிக்கிற ஒரு விளக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பிரகாசிக்கணும்னா அதிலே சொல்லப்பட்டிருக்குது, பிரகாசிக்க ஒரே ஒரு காரணம், வசனத்தை பிடிக்கணும். யாரெல்லாம் வசனத்தை பிடித்துக் கொள்கிறாளோ அவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா வசனத்தை பிடிங்க. வசனத்தை பிடித்துக் கொள்வர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தொடர்ந்து பாருங்க. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும். நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் அழகா எழுதுறார் இந்த உலகத்தை குறித்து. இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி கோணலா இருக்குதான். உலகம் எப்படி இருக்குது? கோணல். உலகம் கோணலா இருக்குது. கோணலும் மாறுபாடு, பரண்டு பரண்டு பேசும். ஆமாம், மாறி மாறி பேசும். ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் நல்லவங்களா பார்ப்பீங்க, அடுத்த நாள் அவங்களே தோத்துறோம். உலகத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் கோணலும் மாறுபாடுமாக இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில் நீ நானும் எப்படி இருக்கணும்னா குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. உங்களை என்னை என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு,
தீமோத்தேயுவே, நீ குற்றம் சாட்டப்படாதவனாய். ஆமென் சொல்லுங்க. உங்களை என்ன இந்த உலகம் நெஞ்சிடக்கூடாது. அவன் பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது கர்த்தர் பார்த்துக்கணும். இல்லாததும் பொல்லாததையும் உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க, களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். கையை வைத்து சொல்லக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பொய்யான குற்றச்சாட்டு, யோசேப்பின் மேலே பொய்யான குற்றச்சாட்டு வந்துச்சு, அப்படி வர்றதை பற்றி பிரச்சனை கிடையாது, கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படி குற்றச்சாட்டு வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம். அதனால் அதுக்காக சந்தோஷப்படுங்க. பரவாயில்ல, போன வருஷத்தில் உங்களை செய்யாத ஒன்றை செஞ்சதாக, சொல்லாத ஒன்றை சொன்னதாக அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? சந்தோஷப்படுங்க. இந்த வருஷம் அதற்கெல்லாம் ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் அப்படி கிடையவே கிடையாது பாஸ்டர், பிரதர் அப்படி கிடையவே கிடையாது பாஸ்டர், என்னை இப்படியெல்லாம் சொல்லி வேதனைப்படுத்திட்டாங்க, என் உள்ள உடஞ்சி போச்சு, வேதனைப்படுத்தி. பரவாயில்ல, உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவங்க மத்தியில் உங்கள் தலைகளை உயர்த்தியே தீர்வார். ஹல்லேலூயா. ஆமாம், யாரெல்லாம் விரல் நீட்டி யோசேப்பை குற்றப்படுத்தினாங்களோ தோத்திரம், ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்குறாரு. எப்பா தோத்திரம், நீ சொல்லாமல் ஒருத்தன் கையவோ காலை என்ன செய்யக்கூடாது, எவெல்லாம் நீட்டானோ இனி கையை கூட என்ன செய்யக்கூடாது, தூக்குனா கூட உன்ட்ட கேட்டு தாண்ட தூக்கணும். அப்படிப்பட்ட அதிகாரமுடையவனா யோசேப்பை மாற்றினவ நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்காதா? இன்னைக்கும் செய்வதற்கு கர்த்தர் போதுமான கர்த்தரா இருக்கிறாரு, நம்புவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவே எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களா. அப்ப குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். எப்படி வாழ்றது அப்படின்னா வசனத்தை வாழ்கிறது, வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்வது. ஏன்னா இந்த வசனம் சாதாரணமான அல்ல. வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள. வசனத்தை எந்த ஒரு மனுஷன் பிடிச்சு வாழ்றானோ அவனுக்கு இடரல் வராது, அவங்க இடறி போக மாட்டாங்க. வசனத்துக்கு மாறா வாழ்வதற்கு, வசனத்தை பிடிக்காம தன் மனம் போல வாழ்வதற்கு தனக்குன்னு ஒன்று எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றம், அவங்க வாழ்க்கையில் தான் இடரு. இருக்கீங்களா? அது தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் வாலிப தம்பிகளாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அடிக்கடி ஏதோ ஒரு சறுக்குதல் வருது, தடுமாற்றம் வருதா அப்படின்னா வசனத்தை பிடிங்க. வசனத்தின்படி வாழ்வதற்கு வசனத்தை பிடித்து கொண்டா ஒருபோது இடறி போக கர்த்தர் விட மாட்டாரு. என் கால் சறுக்கும் போது உடைய கிருபை என்னை தாங்குகிறது அப்படிங்கிறாரு. காரணம் என்ன? வசனத்தை பிடித்த ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. வசனத்தை பிடிச்சு வாழுங்க. அதனால கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவே குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? குற்றம் சாட்டினவர்கள் மத்தியிலே குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறாரு. பாருங்க, குற்றமற்றவர்களாக அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, கபடற்றவர்களும் தேவனுடைய. ரெண்டு காரியம் சொல்ல வருது. ஒன்று குற்றமற்றது, ரெண்டாவது கபடற்ற ஒரு வாழ்க்கை. ஆமாம், கபடு இருக்கவே கூடாது. ஆமாம், சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கள்ளங்கபடம் இல்லாத பிள்ளையா, எப்படித்தான் அந்த உலகத்தில் வாழ போறியோ அப்படி கேட்டது இல்லையா? ஐயோ அப்புறாணியாக பார்க்குறீங்களே, தோத்திரம். கபடற்ற ஒரு வாழ்க்கை. இயேசு சொன்னார், சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் புறாவை போல எப்படிங்க கபடு. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கபடு இருக்கவே. கபடுனா என்ன? தோத்திரம். நானும் சேவியரும் பேசிக்கிட்டு இருக்கோம், யாரை? சவரியாவைத்தான். ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. ஐயா உதாரணத்துக்கு சொல்கிறியா? தோத்திரம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாத அவரை பற்றி? அவர் அப்படியா இப்படி? ஆமாம் பஸ்ஸ நானும் தான் அப்படின்னு அவரும் சொல்கிறார். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்துட்டார் சவரியா. உள்ளே வந்து பிரைஸ்லாம் பிரதர், பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? தோத்துறேன். அப்பா தெரியுமா உங்களுக்கு செவரியா தெரியுமா? அவருக்கு நல்லா ஜபிக்கிற மனுஷனாக்கும், நல்லா பாடி ஆராதிப்போம். ஐயோ அப்பா அப்படி. இப்போ தானே அவரை பற்றி பக்கத்தில் தூதன் சொல்லுவார், ஏண்டா புழுனி பயல்கா. யாரை? பாச தாவீதையும் சேவியரையும். புழுனி பயல்கா, இப்போ தாண்டா நீங்கள் என்னென்னலாம் அவரை உருட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளேயும் மாற்றி விட்டீங்களாடா. இதுதான் கபடு. தோத்துறோம். ஒருத்தரை இன்னும் ஒருத்தர்கிட்ட நம்ம புறங்குறி திரியிறோம் பாருங்க, குறை பேசி அவங்க வந்த உடனே அதை மாற்றி நல்லவங்க போல பேசுகிறோம் பாருங்க, அதுதான் கபடு. நான் சொல்ல 2025 அப்படி ஏதாவது நீங்கள் பேசியிருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் சொல்ல சில ஆசீர்வாதத்துக்கு தடை அது. மற்றவர்களை குறித்து மற்றவரிடத்தில் தவறாக பேசுவது, அதுதான் கபடு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கபடற்றவர்களாயிருங்க. ஆமென். கபடற்ற ஒரு வாழ்க்கை, புறாவை போல பாருங்க. கபடற்றவர்களும் அடுத்து சொல்றாரு,
தேவனுடைய மாசு அப்படின்னா என்ன? கரைபட்டு விடக்கூடாது. தோத்திர உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்றதுமே மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்குன்னு யாக்கோபு எழுதுறாரு. இந்த உலகத்தால் நீங்களும் நான் நினைச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கரை இல்லாதவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. கரை திரை அற்ற பரிசுத்தவான்களாய் அப்படின்னு இருக்குது. கரை இருக்கக்கூடாது. தோத்திரம் 6 நாள் நம்ம மனம் போல வாழ்ந்துட்டு 7 நாள் வந்த உடனே தோத்திரம் ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் என்றென்று அவர் சொல்லுவார். அவர் நல்லவர் தான், நீ எப்படி இருக்க? அவர் நல்லவர் தான், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற? தோத்திரம். அதனால மாசு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கீங்களா? பேச்சில் மாசு இருக்கக்கூடாது, பார்வையில் மாசு இருக்கக்கூடாது, சிந்தையில் மாசு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மாசு இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறாரு. அப்ப மாசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வசனத்தை பிடிக்கணும். வசனத்தின்படி வாழ்வதற்கு, வசனத்தை பிடிச்சு வாழ்ந்தீங்கன்னா மாசு ஒட்டுவதற்கு கர்த்தர் விட மாட்டாரு. கையை உயர்த்தி அடுத்து சொல்ல பாருங்க, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா முறுமுறுப்பு. நான் சொல்ல வசனத்தை பிடிச்சு வாழ்றவங்களுக்கு என்ன இருக்காது? ஆமாம், தோத்திரம். முறுமுறுப்பு இருக்கவே சபையை குறித்து, பாஸ்டரை குறித்து, பாஸ்டமாவை குறித்து, விசுவாசிகளை குறித்து, ஒருத்தரை குறித்து ஒருத்தர் முறுமுறுப்பு. தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அநேகர் அழிந்து போனதுக்கு காரணம், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனதுக்கு ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள காணப்பட்ட முறுமுறுப்பு. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. தோத்திரம். சாப்பாடு இல்லையா? முறுமுறுப்பு. தண்ணி இல்லையா? முறுமுறுப்பு. தோத்திரம். எதிர்பார்த்த அளவுக்கு ரோடு சரியில்லையா? முறுமுறுப்பு. பைபிள் அப்படி இருக்குதுங்க. வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வர முறுமுறுத்தாங்க. தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த மண்ணா எண்ணத்துக்கு, மண்ணா எண்ணத்துக்கு, தண்ணி கசப்பாக இருக்கு, முறுமுறுப்பு. எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு. ஆண்டவருக்கு அவ்வப்போது டென்ஷனை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் டென்ஷன் ஆகிறாரு, இவர் கூலாகிறாரு. யாரு? மோசே. அவர் தான் சொல்லாரு, பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் அவனை போல ஒருத்தனும். இவர் தான் டென்ஷன் பார்ட்டி. யாரு? மோசே. ஒரே அடியில் அடித்து கொன்னவன், உடன்படிக்கை பெட்டியை உடைச்சு போட்டவன், அந்த உடன்படிக்கை பலகைய டென்ஷன் பார்ட்டி. ஆனால் இவர் இப்போ எப்படி ஆயிட்டாரு? கூலாயிட்டார். இவர் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. இவர் டென்ஷன் ஆகிறார். என்ன செய்றாரு? முறுமுறுப்பை பார்த்தவன மோசே என்ன விட்டுருப்பா, போதுண்டா, தோத்துறோம், போட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, வனாந்தரத்தில் இப்படி போட்டிங்கன்னா அவன் கொண்டு வரதுக்கு திராணி இல்லாதவன் உம்மெல்லாம் சொல்லுவாங்கப்பா. என்ன சொல்லிட்டா பரவாயில்ல, உம்மெல்லவா சொல்லுவாங்க. எவ்வளவு பரிந்து பேசுகிறான் பாருங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி தோத்துறோம். எல்லாவற்றையும் எப்படி செய்யலாம்? குறிப்பிட்ட காரியப்பட்ட எல்லாவற்றையும். உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குதா, உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்படுதா, உங்களுக்கு ஒரு காரியம், முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்க. நான் எதுக்கு செய்யணும்? என்னையா சொல்கிறாரு? என் பிள்ளையெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் போய் முறுமுறுப்பு அது ஆசீர்வாதத்தை நமக்கு இழக்க பண்ணும். நான் சொல்ல, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் சொல்றாங்களா, போமா போயிட்டு வா, போப்பா போயிட்டு வா, அதை செய்ய. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பிள்ளைகளுக்கு பயிற்சி. அண்ணால் ஒரு பிள்ளையை பெற்றாங்க. ஒரு பிள்ளையை பெற்று ஆலயத்தில் விட்டுட்டு போயிட்டா. வருஷந்தோறும் வருவாளாம். ஒரு சட்டையை தைச்சிட்டு வருவாளாம். சட்டையை தைச்சி, அண்ணால் புஸ்தகம் படித்து பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீ படித்து பாருங்க. சட்டையை தைச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஆமாம் நல்லா இருக்கியா தங்கம், ஆமாம் பாஸ்டரையா சொல்கிறது நல்லா கேட்கணும். என்னடா பாஸ்டர் நல்லா பார்த்துக்கிறாரா? பார்க்கலாம், என் கூட கிளம்பி வந்துரு. தூத்து விட சொல்கிறாராக்குயா? ஐயோ, என் தங்கம் சின்ன பிள்ளைய தூத்து விட சொல்கிறாரு, தூக்க சொல்கிறாராக்கும். அதில் சேரெல்லாம் எடுத்து போட சொல்கிறாராக்கும். முடித்த உடனே வந்துருங்கடா, வந்துருப்பா, அப்படியே பற்றிட்டு போயிடுறது. பாய் 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 பாய். முடித்த உடனே அங்கே போய் என்ன தான் செய்ய போகிறோம்? அந்த சோத்து பாடுகளை தானே உங்களுக்கு போகிறோம். அது ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் சாப்பிடட்டுமே. நீங்கள் போங்க, பிள்ளைங்க இருக்கட்டுமே, வாலிப தம்பி தங்கச்சிக்கு இருந்து போட்டுமே, சிறு பிள்ளைங்க இருந்து போகட்டுமே. ஸ்கூலுக்கு தோத்துறோம். தனியாக வாடா போகிற, நானும் வாரேன். எந்த தாயாவது தகப்பனாவது ஹலோ இருக்கீங்களா? ஹல்லேலூயா. தோத்துறோம். விட்டுட்டு போனாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வார சட்டையை தைச்சு கொடுத்துட்டு, என்னடா பாஸ்டர் சொன்னோடி ஆக்குறானா? சொன்னோடி ஆக்கல 4 போட்டு போடுங்க.
அப்படித்தான் அன்னாள் சொல்லியிருப்பா. அப்படி சொல்லத்தக்கதா சாமுவேல் நடந்துக்கல. ஏன்னா அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டானா. பைபிள் அப்படி சொல்லுது. பிரியமா அப்படின்னா என்ன? யார் சொன்னாலும் கேட்குறாங்க. பாஸ்டர் சொன்னால் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் அந்த தம்பி சர்ச்சில் இருக்க தம்பி நல்ல தம்பி, பாருடா விளங்காத வயல் அவனை மாதிரி ஆகுடா அப்படின்னு மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. மற்ற பிள்ளைகளை நீ இருக்கே ஒரு வார்த்தை சொன்னபடி கேட்குறியா அப்படின்னு நொறுக்கு நொறுக்குன்னு கொட்டியிருப்பான் மற்றவா. அவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல். ஆமாம், அவன் சாமுவேலுக்கு ஏலிக்கு கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்தானா, வேலை செஞ்சான். பணிவிடைன்னா வேலை, தோத்திரம், கடவுளுக்காக வேலை செய்கிறது. நான் சொல்கிறேன், பாசமாக தான் வெளியே தூக்கணுமா? ஏதை கொஞ்சம் முன்னக்கூடி வந்து வெளியே தூத்தா? ஹலோ தோத்திரம், நான் தாண்டா போக முடியல, நீயாவது போடா, ஏம்மா நீயாவது சீக்கிரம் போயேன், முன்னாடி உள்ள பஸ்ஸுக்கு போய் அந்த வேலைகளெல்லாம் செய்ய. ஏன் சொல்லக்கூடாது? ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா பாஸ்டர் வீட்டில், அது கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். செவ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், ஆவியானவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இருக்கீங்களா? பக்கத்து தெருவில் உட்காந்துட்டு 10:30 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே உட்காந்துருக்கோம்? பக்கத்து தெருவில் இருக்கும். ஆனால் 10:30 மணிக்கு இவங்களுக்கு 10:30க்கு நம்ம ஆராதனை வைக்கணும். சரி, ஒரு வாரம் ஏதோ எமர்ஜென்சி வார்டில் இருந்துட்டோம், அதனால சரி லேட் ஆகி போச்சு. ஏன் வாரமாக உனக்கு அப்படி லேட் ஆகுது? ஏன் சரிப்படுத்தி கொள்ள மாட்டேங்கும்? எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் சொன்னதெல்லாம் கர்த்தர் கேட்கணும், நான் சொன்னபடியெல்லாம் அவர் நிற்கணும். சூரியனை யோசுவா நிப்பாட்டின போல நான் சொன்னவொடனே நிற்கணும். நின்றோம் சூரியன். இருக்கீங்களா? கையை வைத்து சொல்லுங்க. ஆமாம், எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் பண்ணாமல் செய்யுங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. என் பிள்ளையாத்தான் செய்யணுமா, நானாத்தான் செய்யணுமா, ஏன் இவங்களா இருக்காங்களா அவங்கள சொல்லக்கூடாதா? இல்லை 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 இல்லை. கர்த்தர் உனக்கு அந்த காரியத்தை சொன்னார்னா அதை சந்தோஷத்தோடு ஆமென் சொல்லும் அடியேன். அப்படி அர்ப்பணம் பண்ணவிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரு. சீனியர் பாஸ்டர் ஏலிட்ட பேச விரும்பலை. அவர் சீனியரு, அவருக்கு எல்லா அனுபவமும் தெரியும். ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கார், வச்சிருக்காரு. அதனால தான் கர்த்தர் தான் பேசுகிறார், பிள்ளையாண்டானை அழைக்கிறார் அப்படின்னு அவரால் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சு. ஆனால் இப்போ அவர்கிட்ட பேச அவருக்கு என்ன கிடையாது? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அர்ப்பணமுள்ள ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கர்த்தர் பேச விருப்பப்படுறாரு. அவன் சின்ன பையன், கர்த்தருடைய சத்தத்தை அறியாத காலத்திலேயே கர்த்தர் பேசுகிறாருங்க. நான் சொல்ல பாஸ்டர் தான் பேசுவாரா, பாஸ்டர் தான் பேசுவாரா, பாஸ்டர் மட்டும் தான் பேசுவாங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட உங்க பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் போதுமான தேவனா இருக்கிறாரு. கையை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. தோத்திரம். வசனம் வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்தில் நிறைவேறணும்னா வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 27-28 ஆகிய வசனம். கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தை சத்தியம், அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றாங்க. அவன் வசனத்தை வச்சுக்கிட்டு வரான். என்ன அப்படின்னா, ஆமாம், உனக்கு நான் வீடு கட்டுவேன் என்று தேவரீர் சொன்னீரே. சொன்னீங்கல்ல, வசனத்தை பிடிக்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிக்கிறான். நான் சொல்கிறேன் தோத்திரம், தாவீது கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு வந்தான். வசனத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், தேவரீர் நீர் சொன்னீரே. நான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாலும் வசனத்தை பிடிச்சிட்டு வந்து நில்லுங்க. கர்த்தர் சொன்னீரே, கர்த்தர் சொன்னீரே. அல்லேலூயா தோத்திரம். ஆமாம், நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதமா, வசனத்தை பிடிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கா, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு. அதுபோலவே குழந்தைக்கு வசனத்தை பிடிங்க. தோத்திரம். ஆமாம், உன் வீட்டிலே ஒன்று மலடா இருப்பது இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம், அது நீர் கொடுக்கிற பலன் சொல்லிருக்க. பிடிங்க வசனத்தை.
ஆமென். வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை பிடிங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும். தாவீது வசனத்தை பிடிச்சான். தோத்திரம், நீ சொன்னீரே அப்படின்னு சொல்லி அவன் வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணதுனால தான் வாக்குத்தத்தத்தை தாவீது சுதந்தரித்து கொண்டான். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களை பார்க்கும்போது, யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் இருந்தது கொண்டு வந்தேன். ஆணையிட்டார். என்னை உயிரோடு காத்தார். 45 வருஷம் ஆயிடுச்சு. இன்றுங்க அவனுக்கு ஒரு பர்த்டே. இன்னைக்கு என்னை அனுப்புகிற நாள் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது இருக்கு இப்போது எனக்கு இருக்கிறது. பெரிய பட்டணங்கள் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே, இருப்பாரானால் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனையின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கையை உயர்த்தி சொல்லுங்க. 12 பேரை வேவு பார்க்க மோசே அனுப்புறாரு. போயிட்டு வந்து 10 பேர் துச்செய்திகளை பரப்புறாங்க. அவங்க சொன்ன செய்தியெல்லாம் உண்மை மாதிரியா இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி சொல்லலாம். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் முறியடித்த தெய்வம், பெரிய பெரிய யுத்தங்களில் ஜெயம் கொடுத்தவர். ஆனால் அவங்களுக்கு இப்போ கர்த்தர் மேலே என்ன இல்லை, நம்பிக்கை விசுவாசம் இல்லை. சுயபலத்தை நம்பி இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் நாங்கள் இருக்கிறோம், நிச்சயமாக நம்மளால் அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பலத்தை சாடுறாங்க. ஆனால் அதில் யோசுவாவும் காலேப்பு மட்டும் கர்த்தரை சார்ந்திருக்காங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் அந்த தேசத்தை இலகுவாக நம்ம சுதந்திரிக்க முடியும். நாங்கள் பார்த்து வந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம். அங்கே பாலும் தேனும் ஓடுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 10 பேர் துச்செய்தி, 2 பேர் நல்ல செய்தி. அதில் ஒருத்தன் தலைவனாக மாறிட்டான், யோசுவா. அவனுக்கு தோத்திர சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒருத்தன் இருக்கான். யாரு? காலேப்பு மட்டும் இருக்கிறாரு. காலேப்பு வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டாரு. வாக்குத்தத்தம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. இன்னும் அது நிறைவேறலை. 40 வயசில் வாங்கினவர் 45 வயசு இப்போ பிறந்த நாள். அவர் பிறந்த நாள் கூட கேட்க வெட்டாமல் வந்து நிற்கிறார். இப்போ என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? தோத்திரம். கேக்கு கூட வெட்டி கொண்டாடாமல் இப்போ வந்து என்ன செய்கிறாரு? தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறார். ஐயா தோத்திரம், நீர் என் கூட தானே வந்தீரு. நம்ம சகோதரர்கள் வந்தாங்களே, போயிட்டு வந்து அவங்கெல்லாம் துச்செய்தி பரப்புனாங்களே, நம்ம நல்ல செய்தி கொண்டு வந்தோமே, அப்பொழுது கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினாரு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினாரு. என்ன வாக்கு பண்ணாரு? காலேப்பு கால் மிதித்த அந்த தேசம் அது அவனுக்கு சொந்தமாக மாறும்னு சொன்னாரு. அதனால 40 வயசுல சொன்னாரு. இன்னைக்கு எனக்கு 45வது வயசு பிறந்திருக்கியா? கர்த்தர் சொன்னார்ல, அந்த வசனத்தை பிடிக்கிறான். இப்போ எனக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆமாம் சீட்டு உழுகும்னு காத்திருந்தார். நிறைய பேர் இன்னும் சீட்டு குலுக்கி போட்டுட்டு தான் இருக்காங்க. அது வேற காரியம். நிறைய பேர் ராசி பலன் நினைச்சிறாங்க. ஆமாம், முன்னாடியெல்லாம் நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி தோத்திரம் போய் பேப்பர் பார்க்க கடையில் போய் உட்கார்ந்தேன்னா சிம்ம ராசி என்ன சொல்லுது நான் பார்த்துருக்கேன். சிம்ம ராசிக்கு என்ன சொல்லுது? சிம்மமும் கண்ணியும் ஒட்டி வருமா, அதனால் கன்னி ராசியும் பார்த்துக்கிட்டு தோத்துறோம். நமக்கு இன்னைக்கு கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? தோத்துறோம் ராசி பார்த்துக்கிட்டு திரிகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் தோத்துறோம் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், ஏன் தான் இப்படி சொன்னபடியாக்காமல் இருக்கானு? அந்த சாதகத்தை எடு, ஒன்று நெருப்பில் வச்சு கொளுத்த. சாதகத்தை எடு, சாதகத்தை போய் பார்ப்போம். சாதகத்தில் பார்த்த உடனே தோத்துறோம் கிழக்க சூளம் மேற்க சூளம். ஆமாம், சுக்கரன் அவனை பார்க்குறான் இவனை பார்க்குறான். எவன் எவனை பார்த்தான? நீ கத்தரை பாரு, காரியம் உனக்கு வாய்க்கும்.
தோத்துறோம். சாதகம் பார்த்துட்டு திரிகிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட வட்டாரத்துக்குள்ள இருக்குது. சாதகம் எழுதுறது, ஆமாம் இந்த நாளில் இத்தனை இதில் இத்தனை மணிக்கு பிறந்தான் எழுதி வச்சிருக்கனாக்கும். இருக்கீங்களா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆமாம் நாள் பாராதிருப்பாயாக. தோத்துரு. எல்லா நாளும் கர்த்தர் நல்ல நாளாக உண்டாக்கி இருக்கிறாரு. செவ்வாய்க்கிழமை போனால் அது வெறுவாய்ங்க. செவ்வாய்க்கிழமை பொண்ணு பார்க்க போகக்கூடாது. செவ்வாய்க்கிழமை போய் இவளை பார்த்துட்டு வந்தேன், அன்னையிலேருந்து உருப்படவே மாட்டேங்குது. நீ உருப்படாதவா, அதனால தான் உனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. தோத்துறோம். நான் சொல்கிறேங்க, தோத்துறோம். எனக்கு பிடிச்ச ஒரு நாள் இருக்குன்னா அது செவ்வாய்க்கிழமை. நீங்கள் பைபிள் படித்து பாருங்க. அன்னைக்கு தான் கனி வகைகளை கர்த்தர் உண்டு பண்ணினாராம். கனி உள்ள ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, உங்கள் வாழ்க்கை காரியம் வாய்க்கணும்னா செவ்வாய்க்கிழமை முயற்சி எடுங்க. ஒரு அழிலையா சொல்லுங்க. தோத்திரம். செவ்வாய்க்கிழமை உங்கள் காரியம் வாய்க்குங்க. கல்யாணம் முடிச்சா செவ்வாய்க்கிழமை முடிங்க. தோத்திரம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. பிறகு புதன்கிழமை முடிச்சவங்களாம் நல்லா இருக்காங்க நினைப்போம். அடிக்கிறா மச்சான், அடிவாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பிச்சு போடுவ மனுஷனை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க. தோத்திரம். ஒரு நாள் என்கிட்ட வந்து ஒரு கத்துடைய பிள்ளை சொல்லுது, ரொம்ப ஓவராக பிரச்சனை பண்ணார் பாஸ், நல்ல மொங்கன்னு குத்தி விட்டேன் பாஸ் அப்படிங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. தோத்திரம். ஏட்டே சொல்லுது, குத்தி விட்டேன் பாஸ், நல்ல மொங்கன்னு குத்தி விட்டேன், அடிச்சு போட்டு வந்துட்டேன் அப்படிங்குது. ஏட்ட வந்து நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இன்னும் உங்களை பலப்படுத்துவாராக, போங்க. இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அழிலையா சொல்லுங்க. தோத்திரம். ஆமாம். நாள் பாராதிருப்பாயாக, குறி கேளாதிருப்பாயாக. சோசியம் பார்க்காத. ஒரு விசுவாசியை நான் பார்க்குறேன். தோத்திரம். பெத்தல் வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்குது. என்னடா அப்படின்னாட்டா தோத்திரம். ஆமாம். இன்னொரு அம்மாவை பார்க்குறேன். அங்கே கொயரில் பாடுவாங்களாம், அங்கே கொயரில் பாடுவாங்களாம், அங்கே குறி கேட்டுக்கிட்டு நிற்குது. ஹலோ, குறி கேட்பது பாவம் என்று வேதம் சொல்லுது. நாள் பாராதே, குறி கேட்காத. கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா நாளும் நல்ல நாள். கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. தோத்திரம். கவனிங்க, இந்த யோசுவா காலேப்பு வசனத்தை பிடிக்கிறான். வசனத்தை பிடித்து கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலைநாட்டை எனக்கு தாரும். கர்த்தர் சொன்னாரியா, வசனத்தை பிடிக்கிறான். வேதம் சொல்லு, இந்த வசனம் இப்படி சொல்ல. அப்பொழுது யோசுவா காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். வசனத்தை பிடிச்சு கேட்டதுனால தான் அதை அவன் சுதந்திரிக்க முடிந்தது. தெய்வ ஜனமே, உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறணும். வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை பிடிச்சு நீங்க கேட்டா கர்த்தர் எந்த பக்கம் அவர் திரும்பவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துல என்னெல்லாம் நீங்க வைக்கிறீங்களோ கோரிக்கை, வசனத்தை வச்சுக்கோங்க. எடுங்க, பைபிள் எடுத்து புரட்டுங்க, புரட்டி பாருங்க எங்கெல்லாம் வாக்கு தத்தம் இருக்குதோ. ஆமா, அதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிரயாணப்படுறீங்களா, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும்னு சொன்னீரையா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லட்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா. சமூகம் முன்பதாக செல்லட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா செல்லும். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே எனக்கு உம்முடைய மேக ஸ்தம்பத்தை கட்டிடுங்க சொல்றாரு. வேதத்தின்படி அப்படி நடக்கும். தோத்திர. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உங்களை வசனத்தை பிடிங்க. வசனத்தை பிடித்து கேளுங்க. ஆண்டவர் அந்த வசனத்தை விட்டு ஒருபோது இடது வலது பக்கம் திரும்ப மாட்டாரு. வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமா, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமா, வசனத்தை பிடித்துக்கொள். வாக்கு தத்தங்கள் சுதந்திரிக்க முடியும்.